வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்களுடைய தமிழ்செல்வி பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரே வாரத்தில் அதில் 3லேருந்து 5 கிலோ வரைக்கும் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறது, அது ஈஸியாக எப்படி அப்படின்றத பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரிங்க, அது என்னது ஒரு வாரத்தில் அதுவும் 3லேருந்து 5 கேஜி வந்து நம்ம எப்படி குறைக்கிறது? இது பாசிபிளா? அம்மாங்க, இது ரொம்பவுமே பாசிபிள் தான். எந்த ஒரு எக்ஸசைஸும் இல்லாமல், எந்த ஒரு ஃபுட் டயட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக கம்மி பண்ண முடியுங்க. சரிங்க, அப்படி கம்மி பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா? டர்மரிக் டீயை பற்றி தாங்க இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அந்த டர்மரிக் டீ வந்து குடிக்கிறதுனால, அதுவும் வெறும் வயிற்றில் நம்ம குடிச்சிட்டு வரதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, டோட்டலாக 5 பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அந்த 5 பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா, ஈஸியான வெயிட் லாஸு, அப்புறமா நம்ம இம்யூனிட்டி வந்து ரொம்ப பூஸ்ட் பண்ணும். நாம் உண்ணக்கூடிய உணவில் சுகர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கரெக்டான லெவலில் எடுத்துக்கோங்க. அது போக இல்லாமல் நம்மளுடைய லிவர் இருக்கு இல்லையா, ஸோ அதில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியேற்றக்கூடிய தன்மையும் இந்த வாட்டரில் இருக்குது. உண்ணக்கூடிய உணவு வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கு இந்த டீ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டர்மரிக்கில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு, அப்புறமா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ளஸ் குர்குமின் எல்லாம் நிறைய இருக்குங்க. இதனால நம்மளுடைய எந்த ஒரு நோய் தொற்றுகளாகட்டும், ஈவன் பாக்டீரியாஸ் ஆகட்டும், வைரஸஸ் ஆகட்டும், அது மூலமாக வரக்கூடிய கோல்டு, ஃபீவரு, கஃப் ப்ளஸ் ஃப்ளூ இதில் இருந்து நம்மளை வந்து விடுவிக்கிறது டர்மரிக் தாங்க. இந்த டர்மரிக் வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய கரையா கொழுப்புகளையும் கரைச்சு நம்மளுடைய உடம்பை வந்து நல்லபடியாக வச்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இது கூட நம்ம வந்து ஆட் பண்ணும்போது டர்மரிக்ல இருக்கக்கூடிய அந்த குர்குமின் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம உடம்புல ரொம்ப அப்சர்வ் பண்றதுக்காக இந்த பெப்பர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இதனால நம்ம இந்த இதில் பெப்பரும் ஆட் பண்றோம். தென் ட்ரை ஜிஞ்சர் பவுடர். அந்த ட்ரை ஜிஞ்சர் பவுடர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தேவையற்ற நச்சுக்களை வெளியேற்றுறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டைஜஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஈவன் நார்மலாக நம்ம சமைக்கக்கூடிய உணவுப் பொருட்களில் ஜிஞ்சர் வந்து நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுவோம். ஸோ ஈஸியா வந்து செரிமானம் ஆகிறதுக்காக இந்த ட்ரை ஜிஞ்சர் பவுடர். தென் நம்மளுடைய இந்த சின்னமன் பவுடர். இந்த சின்னமன் பவுடர் வந்து இந்த இலவங்க பட்டை இருக்கு இல்லையா, ஸோ அதோட பவுடர் தாங்க. இது வந்து நம்மளுடைய மெட்டபாலிசத்தை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இந்த லவங்க பட்டை ஆகட்டும், சோம்பு ஆகட்டும், ஸோ இந்த ரெண்டுமே வந்து நம்ம வெயிட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பெருஞ்சீரகம், லவங்க பட்டை, இந்த ரெண்டோட பெனிஃபிட்டையும் வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க, தேவைன்றவங்க பார்த்துக்கலாம். தென் சோம்பு வந்து நம்ம உடம்புல வந்து ஹார்மோன் சேஞ்சஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணி நம்ம உடம்புல உள்ள கலோரிகளை குறைச்சி கொழுப்புகளை வந்து கட்டுப்படுத்தி உடல் எடையை வந்து குறைக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது போக இல்லாமல் நம்ம வயிற்று சுற்றி இருக்கக்கூடிய தேவையற்ற சதை பகுதிகளையும் கரைக்கவும் தொப்பையும் கரைக்கவும் வந்து இந்த சோம்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம மூளை சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியாகவும் செயல்பட சோம்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பெருஞ்சீரகம் வந்து நம்மளுடைய தூக்கத்தை வந்து நல்லபடியாக கொடுக்குங்க. நெக்ஸ்ட் வந்து சீரகம். இந்த சீரகம் வந்து இம்யூனிட்டி வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணும். நம்மளுடைய மெட்டபாலிசத்தையும் இன்க்ரீஸ் பண்ணி ஏதாவது கான்ஸ்டிபியூஷன் இருந்தாலும் அதுலேருந்து ரிலீஃப் பண்ணவும் நம்மளுடைய டைஜஷனை வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணவும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதில் வந்து ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இரும்பு சத்தும் விட்டமின் ஏ சியும் அதிக அளவில் இருக்குங்க. இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து நம்ம உடல்ல வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நோய் தொற்றை வந்து தடுக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. டர்மரிக் டீயோட மிக்ஸ் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் டர்மரிக் டீ எப்படி மேக் பண்ணலாம்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டர்மரிக் வந்து 3:1 அப்படின்ற விகிதத்தில் நம்ம எடுத்துக்கணுங்க. மோஸ்ட்லி இந்த டர்மரிக் தான் வந்து ஜாஸ்தியாக இருக்கணுங்க. சரிங்க, எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ வந்து டர்மரிக் வந்து நம்ம 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும். 3 ஸ்பூன் டர்மரிக் பவுடர். அதுக்கப்புறமா அது கூட வந்து நீங்கள் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சின்னமன் பவுடர் 1 ஸ்பூன், பெப்பர் 1 ஸ்பூன், ஜீரா 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், சோம்பு பவுடருங்க, அப்புறமா ட்ரை ஜிஞ்சர் பவுடர் 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கலாங்க. மிக்ஸை வந்து நீங்க 2 months வரைக்கும் யூஸ் ஆகுங்க. இது எல்லாமே நார்மலா நம்மளுடைய இந்தியன் ஃபுட்ல நம்ம சமைக்கிறது பொருள்ஸ் தான் இருக்கு இதுல. சரிங்க, இந்த டீ எப்படி மேக் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹாட் வாட்டர் இருக்கு இல்லையா, ஸோ ஹாட் வாட்டரா எடுத்துக்கோங்க. அது ஒரு கிளாஸ்ல. இதுல வந்து நீங்க ஸ்பூன் வந்து 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கணுங்க. அந்த 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கிறது அந்த ஹாட் வாட்டர்ல கலந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடணும். நம்மளுடைய டர்மரிக் டீ வந்து ரெடிங்க. இது நம்ம எப்போ குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏர்லி மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்
ஸ்டொமக்கில் நீங்கள் குடிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த எம்டி ஸ்டொமக்கில் நம்ம இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1 hour கண்டிப்பாக கேப் விடணுங்க. அந்த 1 hour வந்து நீங்கள் எதுவுமே வந்து சாப்பிடக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 40 minutes நீங்கள் கண்டிப்பாக லீவ் பண்ணியே ஆகணுங்க. ஒரு 40 minutes விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லாட்டி மற்றது ஏதோ சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம். அதே போல் நைட்டும் அப்படிதாங்க. டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 40 minutesக்கு அப்புறமா வந்து இதை குடிச்சிட்டு நீங்கள் தூங்கலாங்க. இந்த ட்ரிங்க் குடிச்சதுக்கப்புறம் நைட் வேறு எதுவுமே எடுத்துக்கக்கூடாது. இன் பிட்வீனில் 12 மணிக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் எடுத்துக்கக்கூடாது. ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் இதை குடிச்சிட்டு வரணும். ஸோ அப்படி தொடர்ந்து நீங்கள் 7 நாள் கண்டிப்பாக நீங்கள் இதை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியுங்க. உங்களுடைய வெயிட் லாஸ் கண்டிப்பாக கம்மியாகும். எந்த ஒரு பாக்டீரியா ஆகட்டும், வைரஸ் ஆகட்டும், ஃப்ளூ ஆகட்டும், இதுலேருந்து தடுத்து நம்ம உடம்புல நல்லபடியாக பார்த்துக்கும். அது இந்த கோல்டு சீசனில் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு கோல்டு வந்து எஃபெக்ட் ஆகாது. ஏன்னா இது வந்து இதில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுமே நம்மளுக்கு இம்யூனிட்டியை வந்து ரொம்பவுமே பூஸ்ட் பண்ணக்கூடிய பொருளை தாங்க நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டீயை நீங்கள் காஃபிக்கு பதிலாக எடுத்துட்டு உங்களுடைய உடம்பை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாங்க. இந்த பதிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்த ஒரு சின்ன லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக உங்களுடைய வெயிட் லாஸ் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுடைய கமெண்ட்ஸை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நான் இது போல முக்கிய குறிப்புகளோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Tamilselvi.